எல்லா கேமரா ஒரு லுக் கொடுங்க சார். எல்லா கேமரா ஒரு லுக் ஆகுனே. மொபைல் கீழ இருக்குமா? எல்லாம் ஒரே மாதிரி செய்யல. எல்லாம் அவரமா எல்லா கேமரா ஓகே. ஓகே. அணைச்சு நில்லுங்க. சார் 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 விடுங்க சார். சார் கேமரா சார். சில் கேமரா. வாங்கண்ணா. சார் இங்க உள்ள வாங்க. ஓகே. 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 கொஞ்சம் பேக் வாங்க. பேக் வாங்க. பேக் வாங்க. மேம் போட்டோ. சார் ஹீரோ பக்கத்துல நிக்குங்க. ஹீரோ பக்கத்துல ஹீரோ. மேம் லுக் கேமரா மேம். சார் மேம் சார் சார் மேம் ஐயர் இதெல்ல போஸ் கொடுக்குறாரு. சார் இங்க கண்ணு அடிக்கிறேன் நான். ஓகே மேம். இவ்வளோ நோக்கம். இங்க பாருங்க. சார் விட. ஓகே சார். சரி. எல்லாரும் பின்னாடி நிக்கிறேன். ஸ்டில் வீடியோ தான் முக்கியம் உங்களுக்கு. இல்ல கம்பெனி முக்கியங்க. இப்ப கம்பெனிக்காரங்க வீடியோ தேவையில்லடா. சால்விட்டி வேண்டாம். வெயிட் சார். இங்க வந்துட்டீங்க. இங்க சார். சார் சென்டர் கேமரா. சார் சென்டர் கேமரா சார். உள்ள வாங்க. போதும். கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம். அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. அப்படியே இருங்க. சார் சாமி கொஞ்சம் பேக். அவங்க பின்னாடி பஸ் ஏறிங்க. தர்ணி கொஞ்சம் பின்னாடியாடா. ஆமா. நிக்க மாட்டாங்க அந்த நேரத்துக்கு. அப்படிதான் மிஸ் பண்ணிட்டேன் நான் ஒரு இதுல. ஓகே. சார் இங்க பாருங்க சார். லுக் ஸ்ட்ரைட் லுக் சார். எல்லோரும் பெருவாழ்வு அடைந்து வெற்றி சிறக்க எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரும் அடுத்த நிகழ்வுக்காக நாம் கடந்து செல்வோம். முதல் நிகழ்வாக நம்முடைய டைட்டில் லான்ச், நம்முடைய திரைப்படத்தின் பெயர் அறிமுகம் செய்யப்பட போகிறது. அதை அறிமுகம் செய்வதற்காக திரு அப்புக்குட்டி அவர்களை நாங்கள் மேடைக்கு அனுப்பிக்கிறோம். ரமேஷ் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும் நான் இந்த படத்துல நடிக்கிறேன். எனக்கும் வாழ்த்து நீங்க சொல்லிருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எடுத்தோடனே சாக் இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும், நல்லா வரணும், உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும். நன்றி. சின்ன கவுண்ட் டவுனோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓபன் பண்ணிடலாமா? ஓகே. 3 2 1 சொல்றேன். 1 அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே. 3 2 1. எல்லாரும் கையில கட்டி உற்சாகமாக நம்முடைய டைட்டில் லான்ச் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். நம்முடைய திரைப்படத்தின் டைட்டில் ஹிட் அண்ட் கேமரா. ஜித்தன் ரமேஷின் ஹிட் அண்ட் கேமரா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரும் மனமார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அப்புக்குட்டி சார் நன்றி சார். நன்றி சார். திரு காதல் சுகுமாரன் அவர்களை நமது தயாரிப்பாளர் சம்மூன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள். நாம் அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை வருக என வரவேற்போம். அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். பூஜை போடும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடையும் மிகப்பெரிய ஒரு வேண்டுதலோடையும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படம் வந்து ஹிடன் கேமரா. ஜித்தன் சார் வந்து நேரடியாக நான் வந்து பார்த்து பழகினதில்லை, ஆனால் தெரியும். நிறைய மேட்ச்சில் கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம், நட்சத்திர கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம். அது இல்லாமல் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மனிதர். ஆரம்பத்தில் இவர் விஜய் சொல்லும்போது கரெக்டாக சொன்னார் அவரை பற்றி. எளிமையாக ஒரு 4 வார்த்தையில் முடிச்சிட்டாரு, ஜித்தன் சார் யார் அப்படின்னு சொல்லுது. ரமேஷ் தான் அவர் பேர்னால ஜித்தன் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் வின்சென்ட் சில்வா சார். அந்த படத்தோடைய இந்த படத்துக்கும் அந்த படம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமாக மாறிச்சு. இந்த படம், இந்த 16வது படம், இன்று ஆரம்பிக்கிற இந்த படமும் ஒரு அடையாளம் மாற போறதுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை சொல்லிடுறேன்.
அதை நீங்க எப்படின்னா எடுத்துக்கோங்க. ஜித்தன் அப்படிங்கிறது ஒரு ஹாலோமேன், அதாவது மறைவான ஒரு மனிதன் தான் தன்னுடைய ஆசைகளை வந்து வெளிப்படுத்திக்கிற மாதிரி அந்த மறைஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து என்ன பண்றான் அப்படிங்கிறது அந்த கதை. ஹாலோ. ஹிடன் அப்படிங்கிறதும் ஒரு மறைவு தான். ஸோ ரெண்டுமே ஒரு பொருத்தி பார்த்தா அந்த படத்துக்கு பிறகு இவருக்கு இந்த படம் ஹிடன் கேமரா சடனா ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வாழ்த்தலாம். அதாவது சினிமாவில் சமகாலத்தில் வந்து நடிக்க இன்னும் இண்டஸ்ட்ரி இருக்கிறதே வந்து ஒரு படத்தில் கஞ்சாக்கரை சொல்லுவாரு, இவங்களோடலாம் வாழ்றதே பெரிய சாதனை தான்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சினிமாவில் இப்போ இருக்கிறதே பெரிய சாதனை அப்படி மாதிரி ஆகி போச்சு. அதாவது இது இந்த தொழில் மட்டும் என்னன்னா ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஒரு தொழிலுங்க. சாக வரைக்கும் நடிக்கலாம், 80-90 நடிக்கலாம், பிறந்த குழந்தையும் நடிக்கலாம். ஆனா இதுல என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப லைம் லைட்ல ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். வேலையிலிருந்து நடிகர் அப்படின்லாம் கிடையாது, வாய்ப்பிலிருந்து நடிகர், வாய்ப்பிலிருந்து நடிகை. வாய்ப்பு இருந்தாதான் சினிமா, இல்லைன்னா சினிமா கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேடைகள்ல நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம், இயக்குனர் அருண்ராஜ் சார், நிறைய திறமையாளர்கள் நிறைய இன்னும் சுத்திக்கிட்டே இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க என்கிட்டே இருக்காங்க, எங்க போறதுன்னு தெரியாம. இந்த சோசியல் மீடியாக்கள் வர பிரபங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு சேனல்ல பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இந்த உழோண்டு 48 இன்ச்சு ஸ்கிரீன்ல ஒரு மொபைல் போன்ல உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 70mm ஸ்கிரீன்ல ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும், அது எல்லாராலுமே பண்ண முடியாது. அது சினிமா இஸ் பெரிய பிக் ஆர்ட். அதுக்காக போராட்டி இருக்க நிறைய இந்த நம்ம கையில் சொல்ற சார்லாம் மிகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 25 வருஷம் 30 வருஷம் இன்னும் வந்து வாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்க நல்ல நடிகர்களை நீங்க பயன்படுத்தணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ வாய்ப்பு கேட்கலாம் சார் மேடையில. ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, நான் இங்கே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நேஷனல் அவார்டு வாங்கின நம்ம சிவசங்கர் மாஸ்டர், நான் வந்து 2வது படத்துக்கு சும்மாவே ஆடுவோம் வந்து 2வது ஃப்ளோர்ல போட்டிருந்தேன் ஆஃபீஸ். அதுக்கு வந்து படிக்கட்டு தான் இருக்கு, ஏன்னா லிஃப்ட் இல்லை. ஒரு நாள் என்ன பண்றேன், சார் சிவசங்கர் மாஸ்டர் வந்திருக்காரு, படிக்கட்டுல ஏறி வந்துட்டு மாஸ்டர் என்ன மாஸ்டர், நான் ஓடி வந்துட்டேன், ஏன்னா ஒரு 10 படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன மாஸ்டர் நீங்க வரக்கூடாது, நீங்க மாஸ்டர் வரீங்க, ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது கேட்டேன். அவர் சொல்றாரு, ஏன்டி முண்டை, நான் உங்ககிட்ட காசு தான் கேட்டு வரக்கூடாது, வாய்ப்பு கேட்டு வரலாம், அதான் என் வேலைடா அப்படின்னாரு. ஸோ அப்பேற்பட்ட மனுஷன் கடைசி காலத்துல கூட வாய்ப்பு கேட்டு தெரிஞ்ச இடம் வந்து சினிமா. ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த படத்துல பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன் சார், இசையமைப்பாளர், எடிட்டர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், என்னுடைய சக கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, மீண்டும் ஜித்தன் ராஜ் அவருக்கு ஒரு கலவரத்தை கொடுத்து என் சார்பாக மீண்டும் வாங்க சார் ஜித்தனாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சார்பாக கேட்டு வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. பரபரப்பரன்னு பொறிச்சிட்டு போயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக நம்முடைய நகைச்சுவை நடிகர் அப்புக்குட்டி அவர்களுக்கு கௌரவிக்குமாறு நம்முடைய திரைப்படத்தின் இயக்குனர் திரு அருண்ராஜ் போதனாள் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஜீவா சார், அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார், 2 பேரும் என்டிஸ் வரும்போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் சித்தன் படத்துல ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன். அதேமாதிரி ஜீவாவுடைய ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு நடிகராக தொடர்ந்து சுகுமார் நான் சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில். அந்த வகையில் இன்னும் மறக்காம அந்த சித்தன் ரமேஷ்ங்கிறது உங்க சாங்கு, அந்த குத்து சாங் இன்னைக்கு வரைக்கும் நைட் ஆனால் போட்டு உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இங்க வந்து சினிமாவில் வெற்றி பெற்றாதான் நம்ம தொடர்ந்து போக முடியும், அது உண்மை. அந்த வகையில் மறக்காம இருக்க வைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை வந்து ரமேஷ் சார் வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போனோம். அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம், நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி டைரக்டர் அருண்குமார் சார், ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன். அவரு உங்க படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படத்துல நடிச்சே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார், கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்க இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, அப்ப கன்ஃபார்மா அந்த படத்துல நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டாதான் நம்ம ஒரு படத்துல நடிக்க முடியும். இந்த கேரக்டர் அப்புக்குட்டி நடிக்கணும்,
இந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் நாங்கள் நடிக்க முடியும். அந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒன்றி போக முடியும் சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்க நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம், என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன் சார், அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஆசீர்வாதம், முருகனுடைய ஆசீர்வாதத்தில். நன்றி, தேங்க்யூ. கௌரவிப்பார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். அண்ட் நம்மளுடைய ஹீரோயின் ஒரு இரு வார்த்தை நம்மளுடைய பேசினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். Good morning, everybody. I'm actually very happy here to be in front of all of you. Thank you, Arun sir. Thank you, Shamhu sir. Thank you, Chitan Ramesh sir, for giving me this opportunity. My mom once told me, dream big. Being an outsider, I never thought I would be able to do this and stand in front of all of you. I dreamed big, I worked hard, pushed myself every day, and here I am. One message that I would like to give everybody is, dream big, work hard, because if I can, you all can do. Biggest thank you to Arun sir for believing in me and giving me this opportunity. Thank you. ஹிடன் கேமரா இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டாக உருவாக இருக்கிறது. நம்முடைய இயக்குனர் அவர்கள் அருண்ராஜ் பூத்தனல் அவர்கள் திரைப்படத்தை பற்றியும் மேலும் இதில் உள்ள அம்சங்கள் பற்றியும் இதில் நடிக்க போகிற எல்லாருடைய காரியங்கள் பற்றியும் இப்படி நம்முடைய சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்ராஜ். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கிளியரா தெரியாது, பேசும்போது கொஞ்சம் மலையாளம் கலந்து வருவாங்க, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நான் இந்த மேடைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து சித்தன் ரமேஷ் சார் தான் இந்த மேடைக்கு நிற்கிறாங்க. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். 1-2 படங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னோட கணேஷ் சார் மூலமா சித்தன் ரமேஷ் சாரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. எதுவும் கேட்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் மட்டும் கேட்டாங்க, என்னோட ஒர்க் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்து ஒரு படம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் சாரும் ஒரு ஒன்னா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் சாரை வச்சு தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. 1 இயரா நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் முடிச்சு இது வரைக்கும் சார் பண்ணதை விட ஒரு பெஸ்ட் படம் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சு தான் இந்த ஹிடன் கேமரா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படம் நாங்கள் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக சித்தன் ரமேஷோட கம்பேக், இந்த 16வது படம் வந்து ஒரு கம்பேக்காக வருவாங்க, மிக ஹிட்டாக வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உயிருக்கும் நேரத்துக்கும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். உயிரும் நம்மளோட நேரம் ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் திருப்பி வராது, அதை பற்றி ஒரு கான்செப்டாக இந்த படத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது, அதனால இதுதான் கதை. இதோட கேமரா வந்து மலையாளத்தில் விஎஸ் சஜின்னு சொல்லுவாங்க. எங்கூட மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க, 2 படம் பண்ணியிருக்காரு. சித்தன் ரமேஷ் சாரோட ஒரு படமும் நாங்கள் பண்ணியிருக்கோம், சார் தயாரித்த ஒரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து மியூசிக் டைரக்டர், புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்களை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். அவரும் வந்து விஸ்வா சார், சித்தன் ரமேஷ் சார் கிட்ட நான் சாங் எல்லாம் கேட்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சார் ஓகே சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், எனக்கு என்னென்னு பேசணும் தெரியாது. ரொம்ப தேங்க்யூ, வணக்கம், தேங்க்யூ. பல படங்களில் பல வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். இப்போ இந்த திரைப்படத்துல தயாரிப்பாளராகவும் முக்கிய கதாபாத்திரத்திலும் சம்மூன் அவர்கள் நடிக்க இருக்கிறார்கள். பொதுவா கலைக்கு வந்து ஒரு கலைஞன் தேவை, ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை. இங்க நானே கலைஞன் நானே தயாரிப்பாளர் என்று இரு உருவையும் எடுத்து முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக போகிறார்கள். நல்ல தயாரிப்பாளர்களை நாம் வரவேற்று ஆதரித்து திரைப்படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய தமிழ் சினிமாவிற்கு மிகவும் ஆரோக்கியமானது. அந்த வகையிலே திரு சம்மூன் அவர்களை வாழ்த்தி தமிழ் சினிமாவிற்கு நாங்கள் வருக என கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்கள் நம்முடைய சில வார்த்தைகளை பதிவு செய்வார்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஷம்ஹூல், அந்த கேரளாவில் இருக்கு. இந்த படம் நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் சொல்லட்டும், எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, அது மன்னிச்சிடுங்க.
അത് കൊഞ്ചം മലയാളമായൊക്കെ വരും. അപ്പൊ എനിക്ക് ആദ്യമേ താങ്ക്സ് சொல்லுന്നത് അരുൺരാജ് സാർ. അതുപോലെ തന്നെ എനിക്ക് ഞാൻ இந்த ஸ்டோரி கேட்டப்போம் போது அருண்ராஜ் சார் சொல்லியாச்சு, இதுக்கு இன்ன கதாபாத்திரம் செய்ய என்னோட போஸ் இருக்கு. அது நான் ஓ அந்த ஆளை நிறைய பார்த்துருக்கு, நிறைய மூவி பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி அந்த ஆளை ஃபிக்ஸ் பண்ணிக்கு அப்புறம் தான் இங்க செய்த. എനിക്കൊരു നേരമേ இங்க வந்து നമ്മൾ സാറിനെ பார்த்து சார் 100% ஓகே ஆயிடுச்சு. വളരെ താങ്ക്സ് അലോട്ട്. എനിക്ക് ജിത്തു സാർക്കിട്ട് நிறைய பேச தமிழ் தெரியாதோன்ற ஒரு டென்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி வேதியில் வந்து நான் பேசுனது. இப்போ நிறைய மலையாளம் வந்து எனக்கு தெரியும். அதுக்கு அருண் சாருக்கும் ജിത്ത സാർക്കും എനിക്ക് പെരുസ നന്ദി. நன்றி. அதுதான் சொல்ற பரவாயில்ல. 2 மாசத்துக்கு அப்புறம் நான் ஃப்ளூவெண்டா தமிழ் பேசுவேன் கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வந்ததுக்கு വളരെ சந்தோஷமா இருக்கு. എന്തായാലും നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പിൽ ഞാൻ തമിഴ് പേசுவேன் ஃப்ளூவெண்ட் ஆയിരിக்கும் கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி நன்றி. தமிழ் மொழி இனிய மொழி மட்டுமல்ல, ரொம்ப எளிமையான மொழி. யார் வேணாலும் ஈஸியா பேசிடலாம். 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கவிதை கூட எழுதுவீங்க, எங்களுக்கு எந்த வித ஐயமும் இல்லை. அடுத்தபடியாக இந்த அருமையான நிகழ்ச்சியை நிறைய விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ள நம்முடைய PRO திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு நம்முடைய திரைப்படத்தின் இயக்குனர் திரு அருண்ராஜ் பொதநாடு அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உடனிருந்து இயக்குனர் அருண்ராஜ் போத்தனார் அவர்கள் வழிநடத்துவார்கள். அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்திருந்து நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி திரு ஜித்தன் ரமேஷ் அவர்களை நாம் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஜில் ஏறி. ஸோ ஹிடன் கேமரா அருண்ராஜ் ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பன் கணேஷ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அது கேட்குறது சந்தோஷமாக இருக்குது. ஸோ மீன்ஸ் பாஸ்ட் 2 இயர்ஸாக சேர்ந்து வேலை செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். 2 இயர்ஸாக அவரும் கதை கொண்டு வந்திருந்தாரு. ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை. சரி, எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் 100வது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணோன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ 99th மூவி போயிட்டு இருக்கு சூப்பர்வுட்டில். ஸோ அடுத்தது 100வது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் கேமரா அவர் ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே. 2 இயர்ஸ் மீன்ஸ் 1 வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். கதை எதுவுமே சரியாக அமையல. இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த கதை சார் நல்லா இருக்கும் பண்ணீங்க. சரி கேட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லரா கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு பூஜை தான், இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே போக போகிறோம். அண்ட் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு அவர். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ செலவு, பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு. கொஞ்சம் சப்போஸ் நான் இன்னைக்கு லேட்டாக வந்திருந்தேன்னா வேற ஹீரோவை மாற்றிருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரியான அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு. ஸோ அதனால ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா, இல்லாட்டி என்னையே வேணாம் சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ். அப்புக்குட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பர். ஆக்சுவலி அருண்ராஜ் பற்றி சொல்லணும்னா அவர் என்னை டைரக்ட் பண்ணுற விதம் என்னை விட மீன்ஸ் என்னோட ஃபேன்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டா ஃபேன் பேஜ் பார்த்தானா இவர் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணின்னு இருப்பாரு, அவர் தான் போட்டுன்னு இருப்பாரு. ஸோ ஃபேனு கம் டைரக்டராக ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தப்பாக பண்ண மாட்டோம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது அவுட் வெளியே வரணும், கரெக்டாக நல்லபடியாக வரணும். அண்டு மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார்.
அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே அந்த வேற மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் லாட். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப இனிமையாகவும் அமைதியாகவும் இந்த திரைப்பட விழா நடந்திருக்கு. நல்ல ஒரு கதை, பெயர், ஹிடன் கேமரா, இது எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துறதும் எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஸோ இப்போ நன்றி கூறும் நேரம். நன்றின்ற ஒரு வார்த்தை பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நம்முடைய குடும்பத்துல இருந்து அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உறவினர்கள், நடிகர்கள், நடிகைகள் அத்தனை பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ப்ரொடக்ஷன் சார்பாக நம்முடைய தயாரிப்பு நிறுவனம்